friends, welcome to easy cooking and vlogs. இன்னைக்கு நம்ம சின்னதா ஒரு vlog பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் health tips பத்தி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு தானா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டிப் நம்பர் 1. நம்மளுடைய கண் வந்து பார்வை நல்லா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் சூரியன் சன்லைட் உதிக்குதில்ல, அந்த சன்லைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம கண்ணில் படுற மாதிரி வச்சிங்கன்னா நம்மளுடைய கண் பார்வை வந்து நன்றாக தெரியும். டிப் நம்பர் 2. நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரஞ்சு பழம் அதிகம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா டிப் நம்பர் 3. நம்மளுடைய உடல் சூடு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கரும்பு ஜூஸை வந்து குடிச்சிங்கன்னா உடல் சூடு ஃபுல்லாகவே இறங்கிடும். ஸோ வந்து உடல் சூடு இருக்கிறவங்க கரும்பு ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. டிப் நம்பர் 4. நம்ம கண்ணில் இருக்கிற தேவையில்லாத தண்ணி எல்லாம் வெளியே வரணும்னா நம்ம வந்து ஆனியன் வந்து முடிஞ்ச அளவு கட் பண்ணோம்னா அந்த வாட்டர் வந்து வெளியே வருது, அதனால தான். ஸோ வந்து ஆனியன் கட் பண்ணுறதுவே ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த தண்ணி வெளியே வந்தால் ரொம்பவே நல்லது நம்ம உடலுக்கு. ஸோ கட் பண்ணுங்கள் ஆனியனை. டிப் நம்பர் 5. நம்மளுக்கு புற்றுநோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கருப்பு திராட்சை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா புற்றுநோய் வராது. அப்படி இருக்கிறவங்களும் இந்த கருப்பு திராட்சை விடாமல் சாப்பிட்டிங்கன்னா புற்றுநோயை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். டிப் நம்பர் 6. சிறுநீரக கற்கள் குணமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது வாட்டர் மெலன் தானே, அதனால வந்து ஃபுல்லாக வந்து சிறுநீரக கற்கள் க்ளீன் ஆகிடும். டிப் நம்பர் 7. நம்ம உடலில் வந்து அதிகமாக உஷ்ணம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க லேடிஸ்லாம் வந்து நல்லா நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணி தலையில் நல்லா தேய்ச்சி 1 hour கழித்து நல்லா 1 hour வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சிங்கன்னா சூடு ஃபுல்லாக இறங்கிடும். டிப் நம்பர் 8. மாதவிடாய் சீராகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறவங்களும் வந்து அதிகமாக பப்பாளி சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்ம மாதவிடாய் ஆகிடலாம். டிப் நம்பர் 9. நம்ம பருப்பு சாதம் சும்மா சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது. இதில் வந்து சூடு குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் இந்த சாதத்தோடு கலந்து சாப்பிட்டிங்கன்னா உடல் சூடு குறையும். டிப் நம்பர் 10. நம்ம உடம்புக்கு வந்து புற்றுநோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதிகமாக பப்பாளி வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா புற்றுநோய்ங்கிறதே வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்